பாளையங்கோட்டையில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை. பாளையங்கோட்டை கோட்டூரில் மஸ்ஜித் மாலிக் சார்பில் பாளையங்கோட்டை கோட்டூர் புளியமரம் ஈத்கா திடலில் வைத்து ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மௌலவி காசிம் பிரித்தவ்சி தலைமையேற்று தொழுகையை நடத்தி மக்களுக்கு உபதேசம் செய்தார். ரமலான் சிறப்பு தொழுகையில் ஆண்கள் பெண்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொழுகைக்கான ஏற்பாடுகளை மஸ்ஜித் மாலிக் நிர்வாகிகள் ரசூல் சாதிக் பாட்ஷா, கலீல் ரகுமான், அலியார், ரிபாய், உமர் மிரான், பாலை சையது, மைதீன், தௌஜீத், தௌபிக், பிலால், சமீர், ரவ்ஹப், ஹாஜ்கக், ரபிக் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் மற்றும் ஆடைகள் வழங்கப்பட்டது. اسم ربك الأعلى الذي خلق فسوى أحوى سنقرئك فلا تنسى الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر سيذكر وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا سمع الله لمن حمده الله أكبر 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 الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر ورحمة الله الله أكبر நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவரது குடும்பத்தார்கள் மீதும் அருமை சஹாபா பெருமக்கள் அவர்கள் மீதும் வழிதொட்டு வாழுகின்ற உலகத்தார் அனைவர்கள் மீதும் இங்கே குடிமிருக்கக்கூடிய நாம் யாவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனுடைய பேரருளும் பெருங்கருணையும் அவனுடைய மன்னிப்பும் பாதுகாப்பும் நம்மின் மீது என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஈதுல் ஃபித்ர் என்னும்
நோன்பு பெருநாளுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய இந்த தீன் இஸ்லாத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒவ்வொரு சமூகத்துக்கும் திருநாட்கள் உண்டு. இந்த சமூகத்திற்கான 2 திருநாட்கள் இருக்கிறது. அந்த 2 திருநாட்களிலே ஒரு திருநாள் தான் இந்த ஈதுல் ஃபித்ர் சொல்லப்படக்கூடிய இந்த நோன்பு பெருநாளாக இருக்கிறது. இன்னொரு திருநாள் இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே கொண்டாடப்படக்கூடிய ஈதுல் அத்ஹா சொல்லப்படக்கூடிய திருநாளாக இருக்கிறது. அந்த திருநாள் என்று சொன்னாலே, பெருநாள் என்று சொல்லிவிட்டாலே, எல்லா சமூகத்துக்களும் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலங்களும் இருப்பதும், அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக தங்களிடமிருந்து வெளிப்படக்கூடியதாக புத்தாடைகள் எடுத்து மகிழ்வது, திருநாட்களை நாம் வெளிப்படுகின்றோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் கொண்டாடுகிற இந்த திருநாள் என்பது ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து நமக்கு இந்த திருநாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 திருநாட்களில் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணமானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தில் 5 கடமைகள் ஒன்றாக இருக்கக்கூடிய தொழுகையை போன்று, ஹஜ்ஜை போன்று, இது மாதிரியான